நமஸ்காரம். எல்லோரையும் திருக்கோயில் சேனலுக்கு வரவேற்கிறேன். வாழ்க்கையில மனிதர்கள் ஒவ்வொரு விதமான கஷ்டங்களை சந்திக்கிறார்கள். சில பேருக்கு பணம், சில பேருக்கு ஆரோக்கியம், சில பேருக்கு தொழில் வாய்ப்பு கிடைக்காமல், சில பேருக்கு பிசினஸில் லாபம் வராமல், அந்த மாதிரி நிறைய, சில பேருக்கு உறவுகளில் பிரச்சனை, அந்த மாதிரி வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்கிற பல மனிதர்களை நாம தினமும் பார்த்து வருகிறோம். எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, அது நம்மளால எல்லா விதமான பரிகாரங்களும் செய்து பார்த்து அதிலிருந்து அதற்கு ஒரு தீர்வு கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் இந்த ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணி பாருங்கள். இது மேற்கத்திய நாடுகளில் எல்லாமே ரொம்ப பிரபலமாயிருக்கிற ஒரு சிஸ்டம். அது இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் என்கிற மாதிரி ரொம்பவே சுலபமாக எந்த விதமான ஒரு நிபந்தனைகளும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாம ஒரு விஷயத்தை அடையக்கூடிய ஒரு ஸ்விட்ச் வேர்ட்ஸ் என்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு நான் உங்களுடன் பகிரப்போகிறேன். ஸ்விட்ச் வேர்ட்ஸ் என்பது ஒரு குறிப்பிட்ட வார்த்தைகளையோ சொற்களையோ பயன்படுத்துவது மூலம் நம் ஆழ் மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை வெளிப்படுத்தி நாம் விரும்பியதை அடைவதற்கு ஒரு கருவி என்று சொல்லலாம். இது கிட்டத்தட்ட ஒரு மந்திரம் போல செயல்படுகிறது. இந்த வார்த்தைகளை உச்சரிப்பதன் மூலம், இல்லை திரும்ப திரும்ப நினைப்பதன் மூலம் நம்ம ஆழ் மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை வெகு சீக்கிரமாக நிறைவேற்ற முடியும் என்று நம்பப்படுகிறது. ஸ்விட்ச் வேர்ட்ஸ் நேர்மறை எண்ணங்களை உருவாக்கி எதிர்மறை எண்ணங்களை அழிக்க செய்கிறது. ஸ்விட்ச் வேர்ட்ஸ் நம்ம ஆழ் மனதில் ஒரு குறிப்பிட்ட எண்ணத்தை உருவாக்கி அதை செயல்படுத்த உதவுகிறது. ஸ்விட்ச் வேர்ட்ஸ் நம்ம இலக்குகளை அடைய ஒரு கருவியாக பயன்படுகிறது. சில ஸ்விட்ச் வேர்ட்ஸ் உடல் நலத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது. இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை பயன்படுத்துவதற்கு முன்பாக நம்ம மனதில் இருக்கக்கூடிய சில நெகட்டிவான பேட்டர்ன்ஸ் என்று சொல்லப்படும் ஒரு எதிர்மறை எண்ணங்கள் நமக்குள்ளேயே உருவாகிற அந்த ஒரு ப்ராசஸை நாம முதல்ல நிறுத்த வேண்டும். இப்போ ஒரு பணம் வர வேண்டியது வரவில்லை என்றால், இல்லை அது கிடைக்கவில்லை, எனக்கு எப்பவுமே இப்படிதான் என்றெல்லாம் பேசுவதற்கு பதிலாக, இது என்னைக்காவது நடக்கும், நமக்கு இது நடக்கும், ஆனால் கொஞ்சம் காலதாமதமாகி விடுகிறது, அவ்வளவுதான், என்னால இது எப்படியும் அடைந்திட முடியும், இது சாதிக்க முடியும் என்ற ஒரு நேர்மறை வார்த்தைகள் நம்ம முதல்ல பேச வேண்டும். அதே மாதிரி நம்ம பழக்கப்பட்டு வந்திருக்கிற அந்த ஒரு எதிர்மறையாகவே சிந்தித்து எதிர்மறையாகவே நம்ம வாழ்க்கையில பேசுவதும், அந்த இரண்டு விஷயங்களை நம்ம முதல்ல மாற்றிக்கொள்ள வேண்டும். கொஞ்சம் ஒரு எதிர்பார்ப்போட இந்த விஷயம் சுமூகமாக முடியும் என்ற ஒரு எதிர்பார்ப்போட நம்ம முதல்ல செயல்பட வேண்டும். அதற்கு பின் தான் இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் என்பது வேலை செய்யும். அந்த இரண்டு வார்த்தை என்னது என்று பார்ப்பதற்கு முன், நீங்கள் இந்த வேர்ட்ஸ் உங்களுக்கு ஸ்விட்ச் வேர்ட்ஸ் ஒர்க் பண்ணணும் என்றால் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய 6 விஷயங்கள் இருக்கிறது. அது என்னது என்பது சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த வேர்ட்ஸ் என்னது என்று சொல்கிறேன். சில சமயம் நாம அறியாமலே நம்மளுடைய தோல்வியை நாமளே அட்ராக்ட் பண்றோம் என்று சொல்லலாம். சில விஷயங்கள் நம்ம தெரியாம பண்ணுவதன் மூலம் நம்மளே அறியாமலேயே நம்மளுடைய எண்ணங்களே நடக்காமல் போய்விடுகிறது. இதில் ஒரு 6 விஷயம் சொன்னேனே, அதில் முதல் விஷயம் என்னவென்றால், உங்களுக்கு ஏதாவது ஒரு விதமான ஒரு பண நஷ்டம் வந்தது என்றால் அதை தயவு செய்து மற்றவர்களிடம் சொல்லாதீர்கள். உங்களின் நஷ்டத்தை பற்றி நீங்கள் பேசும் பொழுது அந்த பிரபஞ்சமும் கேட்கிறது, உங்கள் ஆழ்மனதும் அதை கேட்கிறது. நீங்கள் சொல்கிற நபர் அவருடைய சுகத்துகளிடமும் இதை சொல்கிறார்கள். அப்போ இது 10 மடங்காக உங்களுடைய நஷ்டம் என்பது பெறுகிறது என்பதுதான் இதனுடைய ஒரு சூக்ஷ்மம். அதனால உங்களுடைய ஏதாவது ஒரு சின்ன விதமான நஷ்டம் இருக்கிறது என்றால் அது முடிந்த வரையிலும் நீங்கள் உங்களுடைய மனதிலேயே வைத்துக் கொள்ளுங்கள். ரொம்ப நெருங்கினவர்களிடம் மட்டும் பகிர்ந்துவிட்டு இதை வெளியில் சொல்லாமல் இருப்பது நன்று. இரண்டாவது விஷயம், உங்களுடைய வருமானம் என்பது. உங்களுடைய வருமானம் உங்களுடைய சுகாரியம். அதை தயவு செய்து வேற யாரிடமும் சொல்லாதீர்கள். இதன் மூலம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பண வரவை சில சமயம் உங்களுடைய நண்பர்களிடமோ சொந்தக்காரர்களிடமோ சொல்வதன் மூலம் அந்த திருஷ்டி என்பது அந்த பண வரவை குறைக்க செய்கிறது. இது நிறைய ஆராய்ச்சிகளில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இது நிறைய அனுபவபூர்வமான விஷயங்கள் நிறைய பேர் குறிப்பிட்டிருக்கிறார்கள். கண் திருஷ்டி என்பது ரொம்பவும் உண்மையான விஷயம். அதனால அது நீங்க முடிந்த வரையிலும் உங்களுடைய நஷ்டமாகட்டும் வருமானமாகட்டும் இதெல்லாம் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நன்று. உங்களுக்கு நல்லது வந்தாலும் கெட்டது வந்தாலும் அதை ஓவர் கம் பண்ண நீங்களே கற்றுக்கொள்ளுங்கள். அதை 4 பேரிடம் பகிர்ந்ததன் மூலம் உங்களுடைய பிரச்சனையாவது தீரப்போவதில்லை.
அதனால முடிந்த வரையிலும் உங்களுடைய எந்த ப்ராப்ளமாக இருக்கட்டும் அது உங்களுடைய ரொம்ப நெருங்கின உறவுகளிடம் மட்டும் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ப்ராப்ளம்ஸை ரொம்பவும் சுலபமாக எடுத்து செல்லக்கூடிய ஒரே இடம் கடவுள். அவரால் தீர்த்து வைக்க முடியாத பிரச்சனைகளே இல்லை. மற்ற மனிதர்கள் நம்மளை பார்த்து பரிதாபப்படுவார்கள், இல்லை அவர்கள் உங்கள் முன்னால பரிதாபப்பட்டு பின்னாடி இவனுக்கு இது தேவையா, இல்லை உங்களை ஏதாவது ஒரு விதமாக மட்டம் தட்டுகிற மாதிரி பேசுகிறார்களே ஒழிய உங்களுக்கு யதார்த்தமாக உங்களை அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் இந்த உலகத்துல ரொம்பவும் அந்த மாதிரி ஜனங்கள் ரொம்பவும் கம்மி. அதனால கடவுளிடம் போய் முறையிடுங்கள், கடவுள் பிரார்த்தனை செய்யுங்கள், ஸ்லோகம் சொல்லுங்கள். இதில் எத்தனையோ பரிகாரங்கள் என்னுடைய வீடியோயிலேயே நான் சொல்லியிருக்கேன். அந்த மந்திரங்களை உச்சாரணம் செய்து அந்த ஸ்லோகங்களை படித்து வந்தாலே உங்களுக்கு படிப்படியாக அதை தீர்வு காண முடியும். இதை விட்டு மற்ற நபர்களிடம் உங்களுடைய நல்லதையோ கெட்டதையோ பகிர்ந்து கொள்வது தவிர்க்க வேண்டிய விஷயம். மூன்றாவதாக, இன்னொருத்தரை பற்றி குற்றம் சொல்வதல். யாராவது இப்போ உங்களிடம் ஒரு நபரை பற்றி குற்றம் சொல்லுகிறார் என்றால் ஒரு காதில் வாங்கி இன்னொரு காது வழியாக விடுங்கள். ஒரு காதில் வாங்கி உங்கள் வாய் வழியாக அது வரக்கூடாது. அது கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய விஷயம். அது உங்கள் ஆழ் மனதில் சென்றுவிடும். அந்த குற்றமாவது நீங்க யாரை ஜட்ஜ் பண்றீங்களோ, யாரை பற்றி நீங்கள் குற்றம் சொல்கிறீர்களோ, அந்த குற்றம் என்னவோ அந்த ஒரு நிலைமை நீங்களும் அந்த வாழ்க்கையில சந்திக்க நேரிடும் என்பதுதான் இதன் ஒரு சூக்ஷ்மமான விஷயம். இது பல விதமான மனித சுபாவ ஆராய்ச்சிகளில் நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம். அதனால இது ஒரு பொது நலனுக்காக நம்ம காசிப் பண்ணக்கூடாது என்று சொல்வதில்லை. அது நம்ம இன்னொருத்தரை பற்றி சொல்லும் பொழுது உங்கள் காதுகள் அதை கேட்கிறது, உங்க மனது அதை ஈர்க்கிறது, உங்கள் பிரபஞ்சம் சரி இதுதான் இவனுக்கு தேவையா இருக்கிறது போல இருக்கு, இதை நம்ம இவனிடம் கொடுத்து விடுவோம் என்று பிரபஞ்சமும் நினைக்கிறது. அதனால முடிந்த வரைக்கும் காசிப்பில் ஈடுபடாதீர்கள். அடுத்ததாக, நம்ம வீட்டை கூட்டி பெருக்கும் போது நம்ம வாசப்படியானது கண்டிப்பாக உங்கள் தொடப்பக்கட்டையால் இல்லை சீமாரால் பெருக்கக்கூடாது. அது லக்ஷ்மி வாசம் செய்யும் இடம். அதில் தான் நம்ம நவரத்னங்களை தான் முதல்ல நீங்கள் யோசித்து பார்த்தீர்கள். ஆனால் வாசக்கால் வைப்பது என்பதே ஒரு விசேஷமான ஒரு நாளாக நம்ம தமிழ் சம்பிரதாயப்படி நம்ம கொண்டாடுகிறோம். அந்த வாசக்கால் வைப்பதற்கு முன்னாடியே அந்த படிக்கு கீழாக நிறைய நவரத்னங்கள் ஆனது வைக்கிறோம், நவதானியங்கள் போடுகிறோம். அதனால சீமாரால் தொடப்பத்தால் அந்த வாசக்காலை பெருக்கக்கூடாது. மற்ற இடமெல்லாம் கூட்டி பெருக்கினதுக்கு அப்புறம் இதற்காகவே ஒரு துணி வைத்து அந்த வாசப்படியை மட்டும் ஒரு துணியால் துடைத்து விடுங்கள். அதே மாதிரி நம்ம கஷ்டத்தை பற்றி இன்னொருத்தரிடம் சொல்லக்கூடாது. இதற்கு முன்னாடி நான் சொன்ன அதே பாயிண்ட் தான். உங்களின் நஷ்டமோ லாபமோ எதுவாக இருக்கட்டும், அது உங்களுக்குள்ளேயே இருக்கட்டும். அது வெளியே சொல்லும் பொழுது என்னவாகிறது என்றால், அது ஒருத்தர் கேட்டு இன்னொருத்தர் 4 பேர்கிட்ட சொல்லும் பொழுது அந்த பேச்சு, இவன் இப்படி இந்த பேர் உள்ள நபர் இந்த கஷ்டப்படுகிறான், இந்த ஆள் இந்த கஷ்டப்படுகிறான், இது ஒரு 10 தடவை அந்த பிரபஞ்சத்தில் ஒலிக்க செய்கிறது இந்த வார்த்தையை. இது எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் உங்க வாழ்க்கையில கொண்டு வரும் நினைச்சு பாருங்கள். அதனாலதான் முடிந்த வரையிலும் உங்கள் கஷ்டத்தை பற்றி 3வது நபரிடம் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். உங்கள் நெருக்கமான மனைவி, இல்லை அப்பா அம்மா, இல்லை கணவன், இல்லை குழந்தைகள், அந்த அளவுடன் உங்களுடைய பிரச்சனையை பகிர்வதை நிறுத்திக் கொள்ளுங்கள். இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் நாள் கடைபிடியுங்கள். அதற்கு பின் இந்த ஸ்விட்ச் வேர்டை யூஸ் பண்ணுங்கள். அந்த ஸ்விட்ச் வேர்ட் என்னவென்றால் கோல்டன் சன்ரைஸ். இதுதான் அந்த மேஜிக் ஸ்விட்ச் வேர்ட். சன்ரைஸ் என்று கேட்கும் பொழுதே நம்ம மனதில் ஒரு விதமான பிரகாசம் நம்ம அறியாமலே வருகிறது. அதிலேயும் நீங்கள் கோல்டன் சன்ரைஸ் என்று கூறி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருட்டை நீக்கி அது ஒரு தங்கமயமான ஒளி தரக்கூடிய ஒரு மேஜிக் வேர்ட் என்றே சொல்லலாம். அதை கேட்கும் பொழுது எந்த அளவுக்கு நம்ம மனதில் ஒரு உற்சாகம் உண்டாகிறதோ அதே அளவுக்கு அந்த வார்த்தை நம்ம ஆழ்மனதிலும் நம்ம எண்ணங்களிலும் மாற்றத்தை உண்டாக்கும் என்பதுதான் சில படங்கள் தெரிவிக்கின்றன. அந்த கோல்டன் சன்ரைஸ் என்று சொல்லும் பொழுதே அந்த தங்க நிறம் இருக்கிற அந்த சன்ரைஸை நீங்கள் நன்றாக மனதில் கற்பனை செய்யுங்கள். இது வீட்டில் இருக்கிற எல்லோரும் ஒன்றாக சொன்னால் ரொம்பவும் அதிசக்தமான ரிசல்ட்ஸை கொடுக்கக்கூடியது. அந்த கோல்டன் சன்ரைஸ், கோல்டன் சன்ரைஸ், கோல்டன் சன்ரைஸ் என்று 11 தடவை ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து இதை சொல்லுங்கள். இதுக்கு ₹1 கூட காசு செலவில்லை. இது யார் வேணுமானாலும் சொல்லலாம். நீங்கள் கடவுள் பக்தி இருக்கிறவராக இருக்கலாம், இல்லை நாத்திகர்களாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு எந்த விதமான ஒரு நிபந்தனைகளும் இல்லாமல் உங்களுடைய எண்ணங்களை, விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய
ஒரு மேஜிக்கான ஒரு விஷயம்தான் இந்த ஸ்விட்ச் வேர்ட். அதுலேயும் இந்த கோல்டன் சன்ரைஸ் என்பது ரொம்பவும் மிக அற்புதமாக வேலை பண்ணக்கூடிய ஒரு அழகான ஸ்விட்ச் வேர்டு. இந்த வீடியோ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே நீங்கள் இதை சொல்ல ஆரம்பித்து விடலாம். இதற்காக ஒரு குறிப்பிட்ட நேரம், ஒரு குறிப்பிட்ட முகூர்த்தம் என்பதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு எப்ப வேண்டுமானாலும் இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே வரலாம். தமிழில் இதே மாதிரி நற்பவி என்ற ஒரு வார்த்தை நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். நல்லதே நடக்கட்டும் என்று சொல்லுகிற அந்த நற்பவி என்ற வார்த்தை எப்படி தமிழில் வந்து செயல்படுகிறதோ அதே அளவுக்கு இல்லை, அதை விட ஒருபடி மேல இந்த கோல்டன் சன்ரைஸ். ஏன்னா அந்த கோல்டன் என்று சொல்லும் பொழுதே உங்க மனது அந்த ஒரு தங்க ஒளியை வந்து கற்பனை செய்கிறது. இது ஆழ்மனதில் ரொம்பவும் அழுத்தமாக பதிந்து விடுகிறது. அது உங்களின் வாழ்க்கையில் நிறைய சௌபாகியங்களையும் செல்வத்தையும் கொண்டு வர செய்கிறது என்பதுதான் இந்த ஸ்விட்ச் வேர்டின் சூக்ஷ்மம். இந்த கோல்டன் சன்ரைஸ்ங்கிற இந்த ஸ்விட்ச் வேர்ட் சொல்வதன் மூலம் நம்ம ஆழ்மனதில் நம்ம அறியாமலே நிறைய பிளாக்கேஜஸ் இருக்கும். நம்ம பல விஷயங்கள் வெளியிலிருந்து இன்புட்ஸ் நமக்கு கிடைக்கிறது. நியூஸ் சேனல் வழியாகவும் மற்ற நபர்கள் மூலமாகவும் கிடைக்கிற இன்புட்ஸில் வழியா நம்ம ஆழ்மனதில் சென்று இருக்கிற சில ஆழமான எதிர்மறை எண்ணங்களை வெளியேற்றி இந்த ஒரு அழகான இந்த வார்த்தை நம்ம மனதில் ஒரு புத்துணர்ச்சியையும் ஒரு நல்ல ஆற்றலையும் உண்டாக்குகிறது என்பதுதான் இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸின் மகத்துவம். இந்த கோல்டன் சன்ரைஸ் என்கிற இந்த ஸ்விட்ச் வேர்டின் பலன் நமக்கு எப்படி கிடைக்கிறது என்று பார்த்தால், இந்த கோல்டன் கலர் சாதாரணமாக நம்ம தியானம் எல்லாம் சொல்லி கொடுக்கும் போது நம்ம ஒரு கோல்டன் லைட்டில் நம்ம மிதக்கிற மாதிரியும், நம்ம ஒரு கோல்டன் கலர் வந்து நம்மளை கவர் பண்ற மாதிரியும் கற்பனை செய்ய சொல்வார்கள். அது எதற்காக என்றால், ரொம்பவும் நம்மளை தூய்மைப்படுத்துகிற ஒரு குணமும் அதே சமயம் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் வெளியேற்றக்கூடிய ஒரு திறமையும் இந்த தங்க நிறம், இந்த கோல்டன் கலருக்கு இருக்கிறது. உதாரணமாக நீங்க கொஞ்சம் ஒரு நிமிடம் எடுத்து நீங்கள் காலையில் அந்த உதித்து வருகிற அந்த தங்க நிற சூரியனை ஒரு நிமிடம் கற்பனை செய்து பாருங்கள். எந்த விதமான ஒரு கவலையாக இருந்தாலும், எந்த விதமான ஒரு மனக்குழப்பத்தில் நீங்கள் இருந்தாலும், ஒரு நிமிடம் அந்த உதித்து வருகின்ற அந்த தங்க ஒளியுடன் கூடிய சூரியனை கற்பனை செய்வதன் மூலம் உங்க மனதில் ஒரு பிரகாசம், உங்க மனதில் ஒரு உற்சாகம், உங்க மனது கண்டிப்பாக இருந்த ஒரு நிலைமையில் இருந்து ஒரு ஸ்விட்ச் ஆகி இன்னொரு அழகான ஒரு வைப்ரேஷனுக்கு நீங்கள் மாறிவிடுவதை உணரலாம். இதுதான் அந்த மேஜிக்கல் வேர்டின் பவர் என்று சொல்வது. இந்த கோல்டன் சன்ரைஸ் என்கிற இந்த ஸ்விட்ச் வேர்டு நீங்கள் காலையிலும் மாலையிலும் எப்பெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறீர்களோ அப்பெல்லாமே நீங்கள் இது சொல்லிக்கொண்டே வந்தீர்களானால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சோர்வடைந்த மனம், சோர்வடைந்த உடம்பு, எப்பவுமே நீங்க பாத்தீங்களானால் மனம்தான் வந்து உடம்பையும் சோர்ந்து போக வைக்கும். அதனாலேயே மனதை உற்சாகப்படுத்தும் விதமான விஷயங்களில் ஈடுபட்டால் உடம்பின் அசதியே தெரியாது நமக்கு. அதனால இந்த வார்த்தை சொல்வதன் மூலம் உங்களுடைய சோர்வு அகன்று போகும். உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி உடம்பிலும் மனதிலும் ஏற்படும். இப்ப வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்கிறது என்றால் அந்த பிரச்சனையை பற்றி நினைத்து கொண்டே பேசிக்கொண்டே அது மற்றவர்களிடம் பகிர்ந்து கொண்டு இருப்பதற்கு பதிலாக இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருங்கள். அதே சமயம் ஓரிரு நிமிடங்கள் வந்து அந்த கோல்டன் சன்ரைஸ் அதை கொஞ்சம் கற்பனை செய்தும் பாருங்கள். சில பேருக்கு இந்த மாதிரி மனசு வந்து குழப்பமா இருக்கும்போது ஒரு விளக்கேற்றி கடவுளை வழிபடுவதற்கோ இல்லை ஒரு கோவில் செல்வதற்கோ மனமே இருக்காது. அந்த மாதிரி தருணங்களில் நீங்கள் இந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்லிக்கொண்டே இருக்க, ஒரு 10 நிமிடம் நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்க, உங்களுக்கு எங்கிருந்தோ ஒரு ஊர்ஜம், ஒரு எனர்ஜி உங்களுக்கு தானாகவே வந்துவிடும். மனம் சோர்வடைந்து போனால் உடனடியாக உடம்பும் லேசியாக மாறிவிடும். அந்த லேசினஸை மாற்றி அந்த ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு ஸ்விட்ச் வேர்டு தான் இது ஒர்க் ஆகுமா இல்லையா என்ற சந்தேகம் இருக்கிறவர்கள் தயவு செய்து ஒரு 11 தடவை வைத்து ஒரு 11 நாள் இந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்லி வாருங்கள். அதற்கு பின் உங்களுக்கு வருகிற மாற்றத்தை என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம கான்ஷியஸ் மைண்டுக்கும் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கும் நடுவில் ஒரு பேலன்ஸ் கிரியேட் பண்ணுவதற்கு இந்த வேர்டு வந்து உதவுகிறது. இது சொல்வதன் மூலம் இந்த பிரபஞ்சத்தினுடைய பிளெஸிங்ஸ் பூர்ணமாக நமக்கு கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் இந்த வார்த்தை நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு கவசமாக செயல்படும். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, நீங்க என்ன விஷயத்துக்கு சென்றாலும் என்ன விஷயம் செய்தாலும் அதில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியுடன் கூட ஈடுபடுவதற்கு இந்த வேர்டு ஹெல்ப் பண்ணும். இந்த ஸ்விட்ச் வேர்டை தினமும் சொல்லி வந்து அதற்கு பின் யாராவது உங்ககிட்ட ஒரு பிரச்சனையை சொல்லி வந்தால் நீங்க சொல்லுகிற ஆறுதல் வார்த்தைகள் ரொம்பவும் கம்ஃபர்டிங்காக அந்த ஆள் ஃபீல் பண்ணுவாரு. ஏன்னா அந்த அளவுக்கு உங்க ஆராவை அது பாசிட்டிவாக்கி மாற்றிவிடும்.
இது முக்கியமாக நீங்கள் சன்ரைஸும் போது நீங்க அந்த சூரியனை பார்த்து நீங்கள் ஒரு 11 தடவை சொன்னால் ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி உங்க மனது தூங்குவதற்கு முன்னால கொஞ்சம் அமைதிப்படுத்தி இந்த 11 தடவை இந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்லலாம். அதே மாதிரி மனது எப்பெல்லாம் குழப்பமாக இருக்கிறதோ இப்ப எல்லாம் இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். இது சொல்லுவது விசேஷம், ஆனால் எழுதுவது அதிவிசேஷம். ரொம்பவும் அதிவிசேஷமானது எழுதுவது. எழுதும் பொழுது உங்களுடைய கற்பனையும் அழகாக செயல்படும். அதனால ஒரு 11 தடவை உங்களால் எழுத முடிந்தது என்றால் அதை கற்பனை செய்து கொண்டு அந்த கோல்டன் சன்ரைஸ்ங்கிற ஸ்விட்ச் வேர்டை எழுதுங்கள். இது செய்வதன் மூலம் உங்களுடைய ஆரா கம்ப்ளீட்டாக கிளீன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஹீலிங் ப்ராப்பர்ட்டி தானாகவே இப்ப பிராணிக் ஹீலர்ஸ் அவங்களெல்லாம் இது ரெகுலராக செய்யக்கூடிய ஆட்கள். அவர்கள் இந்த ஸ்விட்ச் வேர்ட் பயன்படுத்துவது மூலம் அவர்களுடைய எனர்ஜி இன்னொருத்தரை ஹீல் பண்ணக்கூடிய அந்த எனர்ஜி இன்னும் ஸ்ட்ராங்காக, இன்னும் ஹீலிங் பவர் ஜாஸ்தியாக இருக்கும். ஏதாவது விதமான எனர்ஜி பிளாக்கேஜஸ், சக்ரா பிளாக்கேஜஸ் ஏதாவது இருந்ததுன்னா அந்த பிளாக்கேஜஸ் எல்லாம் மாறிவிட இந்த ஸ்விட்ச் வேர்ட் உதவுகிறது. அதனால இனிமே பிரச்சனையை நினைத்து கவலைப்படுவதற்கு பதிலாக இந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்ல ஆரம்பியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நடக்குகிற மாற்றத்தை நீங்களே பாருங்கள். அதற்கு பின் ஒரு 10 நாளுக்கு பிறகு என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது என்று கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு பயனுள்ள தகவலோட அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.